இந்த 4 விஷயங்கள், இந்த 4 விஷயமும் நீங்க நல்லா புரிஞ்சு நடந்து வாழ ஆரம்பிச்சிட்டா, இறைவன் உங்க தோளோட நின்னு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடினமான பக்கத்துக்கு உதவிகள் செய்து அதை எளிதில் கடக்க வைப்பார். இந்த பதிவு நிச்சயமா மிக பெரிய அளவுல உங்க வாழ்க்கையை மாற்றும். உங்க மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அசுத்தமான விஷயங்களை எடுத்து தூக்கி எறியும். மைண்டை எப்படி காம் பண்றது, வாழ்க்கையோட பாதையை எப்படி புரிஞ்சுக்கிறது, நாளைக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எப்படி இன்னைக்கு தீர்மானிக்கிறது, வாழ்க்கையில் ஏன் வெறுப்பு அதிகமாச்சு, ஏன் வெறுமை அதிகமாச்சு, எல்லாத்துக்கும் பதில் இருந்தாதானே நம்ம இந்த பிரச்சனைகளில் இருந்து கடக்க முடியும். அத்தனை விஷயங்களும் இந்த பதிவில் இருக்குது, மறக்காதீங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இந்த பயிற்சியில கடவுள் சொன்ன வார்த்தைகள் ஏராளம். ஆனா இந்த பயிற்சியை நான் எதிர்பார்த்த மாதிரி சில பேரால தான் கலந்துக்க முடிஞ்சது. ஏன்னா நிறைய பேர் அந்த பதிவை சரியான நேரத்தில் கேட்கல. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இந்த பயிற்சியின் மூலமா கடவுள் நிறைய விஷயத்த உங்க மனசுல ஆழமா புதைச்சிருக்காரு. புதைக்கப்பட்டது நிச்சயமா அதனுடைய பலனை கொடுத்து நாம நல்ல இடத்துல அதை அறுவடை செய்வோம். அறுவடை செய்வதற்கு ஏற்ற காலத்தில் தான் அறுவடை செய்ய முடியும். அதே போல இங்க அறுவடை செய்வதற்கு உண்டான ஒரு காலம், நேரம் எல்லாமே குறிக்கப்பட்டது. ஒவ்வொரு அறுவடையும் எப்ப இது சரியாகும் அப்படின்னா, அடுத்த சில மாதத்துல அதனுடைய பலனை இங்க எதிர்பார்க்கலாம். பட் அது வரைக்கும் என்ன செய்யணும்? ஒரு விதைய விதைச்சா அப்படியே விடக்கூடாது. கடவுள் அன்னைக்கு காலையில உங்க மனசுல ஒரு நல்ல விதைய விதைச்சிட்டாரு. ஆனா விதைக்கப்பட்டது பலன் தரணும். அந்த பலன் உங்க கையில தான் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இப்போ தொடர்ந்து எத்தனையோ மாசங்களா சில சாய்ராம் ஆக்டிவா இல்லை. ஆனா இப்ப ரீசண்டா யார் யாரெல்லாம் ஆக்டிவா இல்லை, நான் எப்பெல்லாம் ஃபீல் பண்ணேனோ அவங்க மறுபடியும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆக்டிவா இருக்காங்க. இதுவே அந்த பயிற்சியின் மூலமா கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஃபார்முலா. இன்னும் சில பேர் அந்த பதிவை அடுத்த நாள் கேட்டு அடுத்த நாள் செஞ்சிருக்காங்க. பட் அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் 10 இல்லை 20%.
பட் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. நாம என்ன சொல்ல முடியும்? அதனால கேட்டவங்க புண்ணியம் பண்ணவங்க, கேட்காதவங்க பாவம் செய்தவங்க நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா, நம்ம சாயப்பா அந்த மாதிரி யாரையும் பாகுபடுத்தி, வித்தியாசப்படுத்தி, வேறுபடுத்தி காட்டக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்னு. அப்ப அந்த பதிவ அந்த நாள்ல கேட்காதவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். எல்லா பதிவிலையும் டைட்டில் குடுக்குறோம். அந்த டைட்டில் சம்பந்தப்பட்டது தான் 100% அந்த பதிவில இருக்கும். அட்லீஸ்ட் அதுக்கு தான் அந்த டைட்டில் குடுக்குறது. வேற எதுக்கும் இல்ல. அதுல என்ன சொல்லி இருக்கும் அப்படின்றது. டைட்டில் மட்டுமா குடுக்குறோம், இன்ட்ரோவும் குடுக்குறோம். ஏன்னா அந்த ஆடியோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப இத்தனை விஷயங்கள நாம உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிறுத்தி, அத நீங்க பார்க்க முடியல, அத செயல்படுத்த முடியலன்னா, யாரும் இங்க பொறுப்பேத்துக்க முடியாது. நீங்க ஒருத்தவங்க தான் பொறுப்பேத்துக்கணும். அப்ப இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும். தொடர்ந்து பதிவ கேளுங்க. வாழ்க்கையில நிறைய மாற்றத்த ஏற்படுத்துங்க. ஸோ இன்னைக்கு சாயப்பாவோட மெசேஜஸ் என்னன்னா, மொத்தம் 4 பாயிண்ட்டுங்க. இந்த 4 பாயிண்ட்ட தயவு செய்து வாழ்க்கையில எல்லோருமே ஃபுல்ஃபில் பண்ணுங்க. இது நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய இதனால ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்கும். ஆனா இந்த ஸ்ட்ரெஸ் எதுவுமே தேவை இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பதிவு முடியும் போது வரும். ஸோ வாழ்க்கைய கொண்டாடணும். எப்பயும் சொல்றேன். நான் எப்பயும் சொல்லுவேன். இந்த வாழ்க்கைய கொண்டாடணும். இந்த வாழ்க்கையில உனக்கு என்ன கடமைய கடவுள் கொடுத்திருக்காரோ, அந்த கடமைய முழுவதுமா நீ நிறைவேற்றுவதற்கு முயற்சியும் உழைப்பும் செய்தால் மட்டுமே உன் வாழ்க்கை காப்பாற்றப்படும். இல்லைன்னா கர்ம வினையினால் சூழப்படும், இருளடைந்து காணப்படும். இருட்டு நமக்கு பிடிக்குமா என்ன? தூங்கும்போது தான் இருட்டு தேவை, வாழும்போது இருட்டு தேவையா? ஸோ இருட்டு ஒரு பயம், இருட்டு ஒரு நெகட்டிவ். அப்போ அந்த இருட்டுன்ற ஷேடோவில் நம்ம வாழ முடியுமா? வாழ்ந்தா என்ன நடக்கும்? எதுவும் நடக்காது. இருக்கிறதும் போயிடும். இங்க பல பேர் இந்த 4 ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. அதனால அவங்க வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் இப்போ வரைக்கும் நடக்கவே இல்லை. அது என்னங்க 4 ரூல்ஸ்? முதல் ரூல்ஸ் 1. வாழ்க்கையை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கீங்க? வாழ்க்கை உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துச்சு? வாழ்க்கை கத்து கொடுத்ததை நீங்க படிச்சீங்களா? இல்ல நீங்களா ஒரு விஷயத்தை படிச்சு இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சீங்களா? இந்த 2ல ஏதோ ஒன்று நடந்திருக்குது. வாழ்க்கை வளர்ச்சி அடைஞ்சிருந்தா வாழ்க்கை கத்து கொடுத்த ஒரிஜினல் பாடத்தை நாம படிச்சோம். வாழ்க்கை வீழ்ச்சி அடைஞ்சிருந்ததுன்னா நாம தான் ஒரு பாடத்தை உருவாக்கி இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சு படிச்சு வாழ்ந்ததால வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ வாழ்க்கை என்ன இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குதுன்னா ஒரே ஒரு விஷயம்தான். வாழ்க்கையில நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி இருக்கும். லைஃப் இஸ் எ சைக்கிள். லைஃப் இஸ் எ சைக்கிள். எல்லாமே ஒரு சுழற்சி தான். நல்ல ஆழமாக திங்க் பண்ணி பாருங்க. இது நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சின்ன பாயிண்ட் எடுத்து சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிளாஸ்டிக் டப்பா, அந்த டப்பா உடஞ்சிடுச்சு. ரோட்டில் சிலர் சொல்லிக்கிட்டே போகிறாங்க பழைய பொருள் அப்படின்னு. அந்த பழைய பொருளுக்கு அந்த பக்கெட்டை போட்டு 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுக்குறாங்க. அப்போ அந்த பழைய பொருள் எங்கே போகுது? அப்போது 10 ரூபா கொடுத்தவர் முட்டாள் இல்லை. நீங்களும் பேரம் பேசி வாங்கின நீங்களும் முட்டாள் இல்லை. அப்போ அந்த பிளாஸ்டிக்கு ஏதோ ஒரு பயன்பாட்டுக்காக போகுது. அதனால் உங்களுக்கு
அந்த ரேட்டை போட்டு குடுக்குறாங்க. அவங்க அங்க போய் என்ன பண்ணுவாங்க, ரூ. 25க்கு விப்பாங்க. அப்போ அங்க வாங்குறவனும் முட்டாள் இல்ல, குடுக்குறவனும் முட்டாள் இல்ல. அப்போ இங்க இருந்து போன பிளாஸ்டிக் மறுபடியும் மறுசுழற்சி. மறுசுழற்சி. அது ஒரு பெரிய மெஷின் இருக்கும். அப்போ வீணா போன உடைஞ்ச பிளாஸ்டிக், வீணா போனதில்ல, உடைஞ்ச பிளாஸ்டிக் அது எதுவுமே வீணா போகல. இப்ப என்ன ஆகுது, அந்த பெரிய மெஷின்ல போட்டு அத மறுபடியும் உருக்குறாங்க. உருக்கி அதுல வரக்கூடியத வச்சு மறுபடியும் பிளாஸ்டிக் தயாரிக்கிறாங்க. கரெக்ட்டா? அப்போ அது மறுபடியும் நம்ம குளிக்கிற மக்கா இருக்கும். இல்ல சின்ன பிளாஸ்டிக் ஸ்பூனா இருக்கும். அப்போ ஏதோ ஒரு பயன்பாட்டுக்கு மறுபடியும் அந்த பிளாஸ்டிக் வருது. அப்ப எல்லாமே ஒரு சுழற்சி முறையில தான். வாழ்க்கையும் அந்த சுழற்சி முறையில தான். இப்போ நமக்கு இன்பமும், துன்பமும் மாறி மாறி வரும். நல்லதும், கெட்டதும் மாறி மாறி நடக்கும். இப்போ எனக்கு ஒரு பேடான மூமெண்ட் இங்க நடக்குது. ஒரு பேடான மெமரீஸ் இருக்கு. ஒரு பேடான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. என்னோட லைஃபே போயிடுச்சு அப்படின்னு நாம நினைக்கிறோம். அப்போ இதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு ஹாப்பினஸ் வருதுன்னு அர்த்தம். நீங்க ஒரு மோசமான சூழ்நிலையில இப்ப இருக்கீங்க அப்படின்னா, ஒரே விஷயத்த முடிவு பண்ணுங்க. நமக்கு சந்தோஷத்துக்கு வருவதற்கு உண்டான ஒரு வழிதான் இந்த மோசமான வாழ்க்கை, இந்த மோசமான சூழ்நிலை. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இந்த மோசமான சூழ்நிலை ஏன் எனக்கு தொடர்ந்து நடக்குது? நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சேன். பட் இந்த மோசமான சூழ்நிலை என் வாழ்க்கையில மாறல. நீங்க சொன்ன மாதிரி இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருதுன்னா, என் வாழ்க்கையில துன்பம் மட்டும் ஏன் அப்படின்னு கேட்கிற ஒரே கேள்விக்கு நான் எடுத்த உடனே சொன்னேன், வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடத்தை நீங்க படிச்சீங்களா? இல்ல நீங்களா ஒரு பாடத்தை உருவாக்கி இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி அந்த பாடத்தை படிச்சீங்களா? கேட்டனா இல்லையா? அப்போ நாம தொடர்ந்து துன்பத்திலே இருக்கோம்னா, நாமளா ஒரு பாடத்தை உருவாக்கி இதுதான் பாடம் அப்படின்னு சொல்லி படிச்சதால அது தப்பான பாடமா மாறி தப்பான வாழ்க்கையை கொடுத்தது. அப்போ ஏன் உங்களுக்கு நல்லது நடக்கலைன்னா, நீங்க அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. மனசுல நகரவே இல்லை. அப்ப கஷ்டமும் துன்பமும் எனக்கு வந்துடுச்சுன்னா, இது நிரந்தரம் அப்படின்னு நினைச்சீங்க, முடிவு பண்ணீங்க. அதை தாண்டி வேற எந்த ஒரு பார்வையையும் நீங்க வைக்கல. நீங்க வச்ச பார்வை அந்த துன்பமும், அந்த கஷ்டமும், அந்த தரித்திரமும். அதனால தான் அடுத்த பாடத்தை போகல. அதே பக்கத்துல படிச்சிட்டு இருக்கீங்க. ஒரே பக்கத்துல தொடர்ந்து 10 வருஷமா படிக்கிறீங்க. அப்போ அடுத்த பக்கத்துல திரும்பி பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிற பக்கம்தான் வாழ்க்கைன்றது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அப்ப கெட்டது நடக்கும்போது என் வாழ்க்கையில நல்லது நடப்பதற்கு உண்டான ஒரு இயற்கை எனக்கு இங்க கொடுத்து இருக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோட உங்க பார்வையை வேறு பக்கம் திரும்பினா வெற்றிதான். கண்டிப்பா வெற்றிதான். இது வாழ்க்கை பத்தி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட். அடுத்தது 2வது, இன்னொன்னும் அடிக்கடி நான் சொன்னதுதான், திரும்பவும் நான் சொல்றேன். நம்ம டிராவல் பண்ணக்கூடிய ரோடு எப்படிங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? நேரா இருக்குமா என்ன? ஒரு செடி இருக்கு, ஒரு மரம் இருக்குது, அது நேரா தான் வளருமா என்ன? தென்னை மரம், பனைமரம் அதுக்கு கொஞ்சம் பொருத்தமா இருக்குன்னு வச்சுக்கலாம். மற்ற மரங்கள் எல்லாம் ஆலமரம், வேப்ப மரம். அப்போ உங்களுக்கு கண்ணா பின்னான்னு வளருது.
அதே போல் ரோடும் எப்படி இருக்குதுன்னா, எந்த ரோடும் ஸ்ட்ரைட்டான ரோடு இல்லை, ஏகப்பட்ட திருப்பங்கள். அப்போ ஒரு திருப்பமும் கவனத்தோட பொறுமையோட அந்த திருப்பத்தை ஹேண்டில் பண்ணணும். ரைட்டா? இல்லை, நான் எங்கேயும் திரும்ப மாட்டேன், நான் இப்படி தான் போவேன் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம அடிபடுவோம். சரிதானே? ஒரு ஒரு கார்லேயே போகிறீங்க, பைக்கிலே போகிறீங்க, நான் ரோடு வளைஞ்சு வளைஞ்செல்லாம் போக மாட்டேன், நான் நேராக தான் போவேன்னா அந்த நேராக ஏதாவது ஒரு மரம் இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஒரு கிணறு இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய வயல்வெளி இருக்கலாம். அப்போ என்ன ஆகும்? ரோட்டுக்கு நஷ்டம் இல்லை, நமக்கும் நம்ம ஓட்டுற வண்டிக்கும் தான் நஷ்டம். அப்போ என்ன பண்ணுறோம்? கவனமாக திரும்புகிறோம். இந்த ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் சொல்லவே வேண்டாம், எவ்வளோ பெண்ட் இருக்குதுன்னு. இல்லைப்பா, நான்லாம் எங்கேயுமே வளைஞ்சு நெளிஞ்சலாம் போகிற மனுஷனே கிடையாது. நான்லாம் எடுத்தேன்னா கையை இப்படி வச்சேன்னா ஹேண்ட்பரை சேஞ்ச் பண்ணவே மாட்டேன். யாருக்கு நஷ்டம்? அந்த ரோட்டுக்கா? யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு நஷ்டம், உங்கள் வண்டிக்கு நஷ்டம். அப்போது ஒரு வளைவையும் கவனத்தோட பொறுமையோட ஹேண்டில் பண்ணோன்னா நாம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம். போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டா அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம், இந்த டேர்னிங்கில் வளைஞ்சு நெளிஞ்சு போனமே, அது எல்லாமே மறந்துடும். ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் பட்ட கஷ்டம் மறந்துடும். அந்த விஷயத்தை வாங்கலைன்னா நீங்கள் பட்ட கஷ்டத்தை இப்போ நினச்சி கூட கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்பீங்க. கரெக்டா? இது பல பேருக்கு இது நடக்குது. அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன டேர்னிங்க கூட பயந்து இருக்கீங்க. ஆனா ஒன்னு சொல்ற கேட்டுக்கோங்க, ஏதாவது ஒரு டேர்னிங்ல ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு டேர்னிங்ல ஒரு மகிழ்ச்சிகரமா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, உங்க புதையல் இல்லை உங்க பயங்கர பிளஸிங், இல்லை உங்க கர்மா உங்க விட்டு போறது, ஏதாவது ஒரு டேர்னிங்ல டெஃபினட்டா இருக்குது. அப்போ ஒரு டேர்னிங்கும் பயப்படாம நம்ம நல்ல கான்ஃபிடென்ட்டா அதை அந்த டேர்னிங்கை கடக்கும்போது, ஏதோ ஒரு டேர்னிங்ல கடவுள் உங்களுக்கு வாழ்க்கையை வழி நடத்துவதற்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் அவர் அங்கே கொடுத்திருக்கிறார். அதனால என்னைக்குமே நம்பிக்கையோட மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருங்க. நகர்வுகள் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். நகர்வுகள் ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா வாழ்க்கை அத்தனையும் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். நகர்வுகள் இல்லைன்னா போய் சேர முடியாது. இப்போ நகர்வுகள் இருந்துக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில். இல்லைப்பா என்னால் முடியல அப்படின்னு சொல்லி உட்காரவங்க வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் சாதிப்பதற்கு அருகதை இல்லாதவர்களாக இருப்பார்கள். ரெண்டாவது, மகிழ்ச்சியை அவங்க வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி 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 வைக்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை இடத்துல நீங்கள் நகர்ந்துருக்கீங்க நம்பிக்கையை வச்சு. அப்போது வாழ்க்கையில் முதல் என்ன பார்த்தோம்? சரியான பாடத்தை படிச்சிருந்தா ரெண்டாவது பக்கமும் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம கடக்க முடியும். ஆனால் முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவாங்க. முதல்ல கோணல்னா முற்றிலும் கோணல். அப்போ முதல் பாடத்தையே தப்பும் தவறுமா படித்தா ரெண்டாவது பாடம் என்ன புரிய போகுது? அப்போது கடமைக்குன்னு படித்து எக்ஸாம் எழுதுனா ஜஸ்ட் பாஸ் மார்க். இப்போ இங்கேயும் என்ன பண்ணுறோம்? எனக்கு எழுதி வைக்கப்பட்டது தானே நடக்கும், என் வாழ்க்கை இப்படி தானே, இனி என் வாழ்க்கையை யார் காப்பாற்றுவா அப்படின்னு தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாளி. இதை உண்மையாக சொல்லணும், மிகப்பெரிய ஏமாளி. அப்போது இவங்கள யார் வேணாலும் ஏமாற்றலாம். 5 வயசு பையன் கூட ஏமாற்றலாம், 50 வயசில் இருக்கிறவர் கூட ஏமாற்றலாம், 70-80 இருக்கிறவங்க கூட ஏமாற்றலாம். ஏன்னா இந்த மாதிரி தத்துவம் ஒரு ஏமாளியாக தான் உருவாக்கும். அப்போ நீங்கள் ஏமாளியாக இருக்கணும் அப்படின்னா இதை அப்படியே விட்டுடுங்க. இல்லை, நான் கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக ஆகணும்,
என் வாழ்க்கையை நான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் முதல் பாடத்தை மறுபடியும் படிங்க. அப்போ வாழ்க்கைன்றது என்னது? இன்பமும் துன்பமும் நிறைந்தது. அப்போ நான் துன்பத்தில் இருக்கேன்னா என் வாழ்க்கையில் இன்பத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். இல்லை, இன்பம் என்ன நோக்கி வருது, சந்தோஷம் என்ன நோக்கி வருது. இந்த மனநிலையில் நாம் ட்ராவல் பண்ணும்போது முதல் பாடம் சூப்பர். அப்போ முதல் பாடமே சூப்பராக இருந்ததுன்னா ரெண்டாவது பாடம் சூப்பரோ சூப்பர். மூணாவது ஒரு பாடம், அது என்ன தெரியுமா? நம்ம என்னைக்கும் நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன ட்ரெயின் பண்ணணும்னா, அமைதியாக இருப்பதற்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் தனிமை எடுத்துக்கணும். ரெண்டாவது பேச்சுகளை குறைக்கணும். மூணாவது அன்வான்டான விஷயத்தை மறக்கணும். தேவையில்லாத விஷயத்தில் கவனத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு நேரத்தை செலவு பண்ணி தேவையில்லாத விஷயத்துக்கு உழைத்தா மனசு அமைதியாக இருக்குமா என்ன? சொல்லுங்க. அமைதி கொண்டு வந்துட முடியுமா? சான்ஸே இல்லை. தேவையான விஷயத்தை மட்டும் பாரு. ரெண்டாவது, தேவையில்லாததை நினைக்காத, தேவையில்லாததை பேசாத. இதை எல்லாமே செஞ்சா உன் மனசுல ஒரு கடல் எப்படி கொந்தளிக்குதோ அது மலை கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம மனசு எப்படி தெரியுங்களா இருக்கணும்? நம்ம மனசு எப்படி இருக்கணும் தெரியுமா? கடலுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய அமைதி பார்த்துருக்கீங்களா? நம்ம நேராக போய் பார்க்க முடியாது. ஸோ நிறைய டிவியில் சில ப்ரோக்ராம்ஸில் பார்க்கலாம். ஒரு கண்ணாடி மாதிரி அவ்வளவு தெளிவான இருக்கும். அப்படி தான் இருக்கும். ஆனால் மேலே தான் கொந்தளிக்குது. ஆனால் கீழே ஒரு நல்ல ஒரு உலகம். அங்கே ஏகப்பட்ட கடல் சம்மந்தப்பட்ட அத்தனை உயிரினங்களும் கலர் கலராக வாடுது. செக் பண்ணுங்க யூடியூப்பில் போயிட்டு. நான் சொன்னதை இங்கே நிறைய பேர் கேட்டிருக்கலாம். கேட்காதவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒன்று கடல் அப்படின்னு போடுங்க, கடலோட ஆழம் அப்படின்னு போடுங்க, டீப் இன் சி அப்படின்னு போடுங்க, ஏதாவது ஒன்று போடுங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க. கடலோட ஆழம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா குழந்தைங்க அழகாக ஒரு அந்த வீடியோ போட்டு காட்டுவாங்க. ஸோ நம்ம மனசு என்றைக்குமே அப்படி இருக்க முயற்சி பண்ணணும். அப்போ முயற்சி பண்ணணும்னா தேவையில்லாத விஷயத்தை செய்யக்கூடாது. அப்போது அந்த இடத்துல ஒரு ஆர்டர் பண்ணணும் உங்கள் மைண்டுக்குள்ளே. தேவையில்லாததை பார்க்காத, தேவையில்லாததை செய்யாத, தேவையில்லாத பேச்சுக்களே பேசாத. அப்போ இது எல்லாமே சரி பண்ணிட்டா அந்த கடலுடைய ஆழம் எவ்வளவு அமைதியாக இருக்குதோ அந்த அமைதியான ஒரு விஷயத்தை உங்கள் மைண்டுக்குள்ள உருவாக்கலாம். இல்லை கொந்தளிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? கொந்தளிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? எத்தனையோ பேர் 40 கடந்திருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க 40 நாய் குணம். ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? 40ல் அமைதியான முறை தான் வாழணும். ஏன்னா 40க்கு மேலே தான் நம்ம அத்தனையும் இழந்துட்டோம் அப்படின்னு நமக்கு தோணுது. அப்போ ஏன் இழந்தோம்? அப்போ இந்த இழப்பு எங்கே இருந்து ஆரம்பிச்சதுன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பமாயிடுச்சு. நாம் என்ன பண்ணுறோம்? அப்போ மைண்டை சரி பண்ணலை, மைண்டை கவனிக்கலை. மைண்டுக்குள்ளே ஒரு ஆக்ரோஷம் இருந்துக்கிட்டே இருந்தது. அது உடல் கூட லிங்க் ஆச்சு. உடல் பலகீனமாகுது, மனசு பலகீனமாகுது, வாழ்க்கை பலகீனமாகுது. அப்போ எல்லாமே ஆச்சுன்னா 40 நாய் குணம், 40 பேய் குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்றைக்குமே எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான். அப்போது 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இழந்துட்டோம். இப்போது இழக்கிறத கண்ணுக்கு முன்னாடி வரதால நம்ம மனசில் ஒரு கோபமும் ஒரு எரிச்சலும் ஒரு வெறுப்பும் எல்லாத்தையும் தாண்டின ஒரு வெறுமையும் இங்கே அதிகரிக்குது. அதன் மூலமாக வாழ்க்கையில் நாம் எதையுமே செய்ய முடியாமல் போயிட்டோமே அப்படின்னு இன்னும் கொந்தளிக்குது. அப்போ 40ல் ஆரம்பிக்கக்கூடிய அந்த கொந்தளிப்பு
60, 70க்கு மேல உச்சக்கட்டத்துக்கு போகுது. அப்ப இதெல்லாம் இருக்கும்போது தான் ஒரு 70 வயசுல ஞாபகம் மறதி அந்த 70 இயர்ஸ்ல நெறைய பேருக்கு வந்துருது. ஆனா இப்பயே சொல்றேனே, 100 வயசு வரைக்கும் ஞாபகம் மறதி அப்படின்ற நோய் இல்லாமலே வாழலாம். உங்க மனசு அவ்வளவு சிந்திக்குது. உங்க மனசு 10 விஷயத்த திங்க் பண்ணா பரவால்ல. ஆனா 10 கோடி விஷயத்த திங்க் பண்ணுது. அப்ப எவ்வளவு ஒரு 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 உஷ்ணமா இருக்குதுன்றத பாருங்க. இப்ப கார்ல போயிட்டே இருக்கோம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓவர் டிராவல் பண்ணும்போது, கார்ல சின்ன பிரச்சனை வரும். பார்த்தா இன்ஜின் சூடா இருக்கும். அப்ப அந்த இன்ஜின வந்து ஆற வைக்கணும். ஆற வச்சு மறுபடியும் ஒரு ஒரு 1 ஹவர் கழிச்சு போகும்போது ஓகே ஆகும். சில நேரத்தில ஓகே ஆகாது. ஏன்னா, அந்த இன்ஜின் தன்னுடைய கட்டுப்பாட்ட இழந்துன்னு இருக்கும். நம்ம போற அவசரத்திலயோ, இல்ல போற ஒரு ஹாப்பினஸ்லயோ இத கவனிக்காம விட்டுருவோம். அதே போல ஒரு விதமான நெருக்கடி நமக்குள்ள வந்துடுது. அப்போ உன்னோட மனச நீ தெரிஞ்சுக்கவே இல்ல கடைசி வரைக்கும். உன் மனசுல இருக்கக்கூடிய பாரத்த ஏற்கனவே பெரிய பாரங்கள் இருக்கு. புதுசா ஒரு பாரத்த சேர்க்கிறோமே அப்படின்ற ஒரு நாலேட்ஜ் கூட நம்மகிட்ட இல்ல. ஆனா தொடர்ந்து நம்ம என்ன பண்றோம்? அந்த பாரத்த உள்வாங்கி சென்னையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா சில விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த லோடு எடுத்துட்டு போகக்கூடிய அந்த காளமாடு, அது ஒரு மேட்டுல ஏறும்போது திடீர்னு கீழ விழுந்துடும். ஏன்னா அடிக்கிற வெயில், அந்த லோடோட பாரம், இது எல்லாமே இந்த மாடு சுமக்கணும். கூட மனுஷனும் உட்காந்துட்டு போவான். அவன் ஒரு 60, 70 கிலோ இருப்பான். அப்போ அந்த மாட்டுக்கு எவ்வளவு பாரத்த இழுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு பாரத்த குடுக்கணும். இவனுக்கு கூலி வருதுன்னு சொல்லி, மாட்ட காயப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, அந்த பாவத்தையும் இவன் சேர்த்துப்பான். அப்போ அந்த மாடுக்கு பதிலா, இவன் அத சுமக்கிற மாரி இருந்தா என்ன சொல்லுவான்? அப்போ உனக்கு வலிக்குதுன்னா, மாட்டுக்கு வலிக்காதா? பணம் முக்கியம் தான். அதுக்காக மாட்டோடைய நலமும் முக்கியமா இல்லையா? ஸோ எல்லா இடத்திலயும், எல்லா உயிரிடத்திலயும் என்னை பார்க்கிறவனே சிறந்த பக்தன். இப்ப சிறந்த பக்தனா நீ மாறிட்டேன்னா, உனக்கு தேவையானத வாங்கியே தருவேன்னு கடவுளோட வந்து சபதம் வைக்கிறார். இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மாடு பாரம் தாங்காம விழுந்துடுது. அதே போல மனுஷனும் பாரம் தாங்காம விழுந்துடுறான். விழுந்தவன் எந்திரிக்க முடியல. இங்க எத்தனையோ பெரியவங்க, சின்னவங்க எல்லாம் இருக்கீங்க அன்பே சாயில. ஒருத்தவங்க ஏன் விழுந்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பாரத்த சுமந்துக்கிட்டு இருக்கிறதால. ஸோ மைண்ட முதல்ல ஃப்ரெஷ் அப் பண்ணுங்க. தேவையான பாரம், தேவையில்லாத பாரம் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயத்த தூக்கி குப்பையில போடுங்க. தேவையானத வந்து கேரி பண்ணுங்க. ஸோ லைஃப் நல்லாயிருக்கும். அடுத்தது, உங்க டைமிங். உங்க டைமிங்க நெறைய வேஸ்ட் பண்றீங்க. யாராவது உங்கள பத்தி ஒரு விஷயத்த சொல்லிட்டா, அவங்கள புரிய வைக்கிறதுக்கு நீங்க இரவும் பகலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒண்ணு அவங்க கிட்ட பேசுறதால நேரத்த வீணாக்குறீங்க. இல்ல அவங்கள பத்தி நினைக்கிறதால நேரத்த வீணாக்குறீங்க. அவங்க கிட்ட பேசுறது 1 மணி நேரம்னா, அவங்கள பத்தி நினைக்கிறது 23 மணி நேரம். 23 மணி நேரம். அப்போ உங்க சிந்தனை எத நோக்கி இருக்குதுன்னா, நம்மள பத்தி அடுத்தவங்க ப்ரூஃப் பண்ணணும். நான் நல்லவன், நான் அன்பானவன், நான் பழகுறதுக்கு எளிமையானவன், நான் அவன், நான் இவன். இதெல்லாம். அப்ப இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, உங்க மனசுல இன்னமும் பாரத்த அந்த 3வது பாயிண்ட்ல சொன்ன மாரி, இன்னமும் ஏத்திக்கிறது போலவே இருக்கும். ரைட்டா? அப்போ டைம நெறைய வேஸ்ட் பண்ணும்போது, சில இடத்துல ப்ரூஃப் பண்ண முடியலன்னும் போது, 1 வாழ்க்கைய பத்தி ஒரு வெறுப்பு வருது. 2 என்ன நடக்குதுன்னா, இவ்வளவு நாள வேஸ்ட் பண்ணிட்டோமேன்ற ஃபீலிங் வருது. அப்போ எழுந்திருச்சு ஓடும்போது, அந்த முயல் கதை, ஆமை கதை மாரி போயிடுச்சு. நமக்கு பின்னாடி வந்தவன்லாம் எங்கேயோ போயிட்டான். அவனுக்கு முன்னாடி வந்த நாம பின்தங்கிட்டோம். இதன் மூலமா ஒரு வெறுப்பு. ஆக மொத்தம் எதுவா இருந்தாலும் ஒரு வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இங்கே தொடர்ந்து நடக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு
வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. அன்பே சாயில சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் கடவுளால சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு விஷயம்தானே தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அது சாய் 365ல சாய் 365ல கேள்வி பதில்ல நம்ம கொடுப்போம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா